ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா கிச்சன். இன்றைக்கி நம்ம அவல் பால் பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1 கப் அவல் எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை அவல், கெட்டி அவல். தேவையான அவல் நெய் சேர்த்துக்கலாம். அவல் அளந்த கப்புலேயே நான் 1 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுருக்கேன். 1 புடி முந்திரி, 1 புடி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். 1 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ காய்ச்சின பாலை தான் நம்ம ஊற்றி பாயாசம் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் சூடு ஏறிச்சு. இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ முந்திரி திராட்சை எடுத்துக்கிட்டேன். இப்போ அதிலே அவல் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ அவல் வந்து நல்லா வறுந்துச்சு. இப்போ பால் சேர்த்துக்கலாம். இது 1 லிட்டர் பால், தண்ணி ஊற்றாமல் திக்கு பால். அதை நான் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போது அதில் அவல் சேர்த்துக்கலாம். நமக்கு தண்ணியாக வேணால் நம்ம தண்ணி விட்டு கூட நம்ம காய்ச்சிக்கலாம். திக்காக வேணும்னா நம்ம அப்படியே கூட காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா பொங்கி வந்துச்சு. இப்போ இது கொஞ்சமாக தான் வெந்திருக்கு அவள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்கணும். இன்னும் நல்லா வெந்து வரணும். நான் இப்போது பச்சை கற்பூரம் சேர்த்துறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் அதிலே சேர்க்குறேன். சர்க்கரை போட்டோமா கொஞ்சம் தண்ணி ஆகும். அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வேகட்டும் அவல். இது நல்லா வேகட்டும், அப்புறம் வந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சு சுண்டி அவல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாம். அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவல் பால் பாயாசம் சூப்பரான டேஸ்டான பாயாசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.